காலங்காத்தாலே பெருமூச்சு. அவங்கள முதல்ல இருக்கு அனுப்பின கையோட நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஊரே நமக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் நடக்கலங்கிற சோக கதை நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். மானத்தை வாங்காதீங்க. நம்ம ஒப்பந்தத்தை மறந்துட்டீங்களா? என்ன ஒப்பந்தம்? முதல்ல தானே அவங்களுக்கு நடந்து முடிஞ்சோன்னா நமக்கு அதானே ஒப்பந்தம். இதுல வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? ஐயோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சாதான் நமக்குங்கிறது டீல், புரியுதா? அதனால அவங்களுக்கு சந்தோஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா நமக்கு இன்னைக்கு. ஆஹா, இவங்க வெளியே வர்ற வரைக்கும் டைம் இருக்கா? உண்மையாலே நீ பாவப்பட்ட ஜீவன்டா கௌதம். பொங்கல். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். ஜனனி அத்தை, எனக்கு பால் வேணும். பாத்துக்கிட்டே இருக்கேன். குட்டி போட்ட பூனை மாதிரி பயங்கர டென்ஷனா அப்படி இப்படி போயிட்டு வரீங்க. அப்படி என்ன பிரச்சனை சகல உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது வேற விஷயம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் சொல்ல முடியாது சகல? யோ, வேணாம் விடுங்களேன். எனக்கு தெரியாதா என்ன? அங்க முடிஞ்சாதான் இங்க நடக்கும். என்ன ஒட்டிக்கிட்டு போறீங்களா? ஒட்டு கேட்கல சகல, வீட்டுக்குள்ள நுழையும் போது காதுல தானா விழுந்துச்சு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சகல, இப்ப உங்களுக்கு என்னதான் நடந்திருக்கும்? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்குமா? மணி 7:30 ஆகுது. முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கும், இல்ல டயர்ட்ல தூங்கினாலும் தூங்கிருப்பாரு. யாருக்கு தெரியும்? உங்களை பூங்கோதான் நீ திட்டுறதுல தப்பே இல்ல. என்ன சகல, நீங்களும் சேர்ந்து கால வாடுறீங்க. பின்ன குழன்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி திட்டுறீங்க சகல? பின்ன தலைவலியும் பல்லு வலியும் தனக்கு வந்தா தானே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் என்னோட கஷ்டம்? எப்பவுமே முத்தரசம் அம்மா நேரத்துக்கு எந்திரிச்சு வந்துருவாரு. இன்னைக்கு என்ன டயர்டா தூங்குறாரோ? அதானே சகல, கதவை திறந்துச்சு சகல. நானே மாப்பிள்ளை கிட்ட கேட்கணுமா? நீங்க ஏதாவது போய் சொதப்பி வச்சிடாதீங்க, நானே கேட்டுக்கிறேன். வராரு. மாமா குட் மார்னிங். குட் மார்னிங் மாப்பிள்ளை. குட் மார்னிங். நான் போய் முகாலம் விட்டு வந்துடுறேன். மாமா என்ன நைட்லாம் தூங்கல போல இருக்கு? ஐயோ, கண்ணெல்லாம் வர சோர்வா இருக்கு. இல்ல, நல்லா தூங்கினேன். அது 2-3 நாளா பயங்கர அணைச்சல் அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. வாயில போடுத்தோன்னே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன். இப்போதான் உடம்புலாம் போன மாதிரி இருக்கு. முகலை விட்டு தரேன். என்னடா அது வம்பா போச்சு? மாட்டினீங்களா? சொல்லல இல்ல, கண்டுபிடிக்க முடியல இல்ல. அது கண்டுபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரே மாமா. போன நிமிஷமே தூங்கிட்டேங்கிறாரு, என்ன தொங்கல்ல விட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் மட்டும் ஜனனிக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான், நான் வாழ்நாள் பூரா பட்னி தான். இதுக்குதான் ஒரு அனுபவம் வேணுங்கிறது. மாப்பிள திரும்ப வரட்டும், நான் எப்படி கேக்குறேன்னு மட்டும் பாருங்க. இப்படி உட்காரலாமா மாப்பிள? மாப்பிள சொல்லுங்க. காபி சாப்பிடலாமா? காபி தாராளமா சாப்பிடலாமே. நான் கொண்டு வர சொல்றேன். ஆஹா, காபியே வந்துருச்சு.
வா 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 வா. தேங்க்யூ. கௌதம் ஆறி போயிடாம சீக்கிரம் குடிங்க. தேங்க்ஸ். மாப்பிள ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளுங்க மாப்பிள்ள. நான் ருத்ராவுக்கு தங்கச்சி தான் வரும்னு சொன்னேன். ஆனா ஜிலேபி தம்பி தான் வரும்னு சொல்றா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன இது கண்ணாலேயே எரிக்கிறாரு. ருத்ரா குட்டி, இது வரம்பா. எதுக்கு ருத்ராவை கூப்பிடுறாரு புரியலையே. அப்பா என்னப்பா? ருத்ரா குட்டி, பூங்கோதத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுமா. எதுக்குப்பா? ஒன்றும் இல்லை, மாமாக்கு இது சந்தேகம் இருக்கா. பூங்கோதத்தை வந்து தீர்த்து வைக்கட்டும். ஓகேப்பா. எம்மாடி தாயே 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 நில்லுமா நில்லுமா நில்லுமா. அம்மா தாயே உனக்கு புண்ணியமா போகுமா. எதுக்கு அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து டார்ச்சர் பண்றீங்க? இத பாரு, நான் போறேன், நான் கிளம்புறேன், நான் எதுவுமே கேட்கல. இத பாரு, எல்லாத்தையுமே மறந்துரு, ஒரு பெரிய ரப்பரை வச்சு மொத்தமா அழிச்சிரு. என்ன, நான் போறேன், இந்த அழகப்ப போறேன். இருங்க இருங்க, நீங்க இங்கதான் இருக்கணும். அப்பா சொல்லிருக்காருல்ல, நான் போய் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஐயோ அம்மா தாயே, நீ அதுக்கு மேல இருக்கியம்மா, விடுமா. நான் வேணா உன் கால்ல விழுறேம்மா. வேணாம் வேணாம் வேணாம், நீங்க காலெல்லாம் விழ வேண்டாம். நான் அத்தை கிட்ட சொல்லல. நான் இப்போ விளையாட போறேன், நீ கைய விடுங்க. நிஜமா? நிஜமா. அப்பா அப்புறம் சகல குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மீசை வேற இல்ல. என்னாச்சு? எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். உள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா நடக்கலையான்னு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் உங்களால முடியாது. இது பொம்பளைங்க சமாச்சாரம். அன்னிக்கிட்ட எப்படி நான் கேட்டு வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, ஒருவேளை கேட்டு ஏதாவது எசக்கு பசக்க ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. எசக்கு பெசக்கா எதுவுமே உங்களுக்கு நடக்காது. அதான் விஷயமே. ஒரு நிமிஷம், நானும் அந்த வீட்ல இருந்து உங்ககிட்ட கேட்கலான்னு சுத்தி சுத்தி வரேன், சந்தர்ப்பமே கிடைக்கல. ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம். அண்ணி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாமிக்கு பூஜை பண்ணணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அண்ணி, இப்போ அதுவா முக்கியம்? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, சீக்கிரமா கேளு, என்ன விஷயம்? அப்புறம் அண்ணி, ருத்ராவுக்கு தம்பி பாப்பாவா இல்ல தங்கச்சி பாப்பாவா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா தம்பி தங்கச்சி ரெண்டும் ஒன்னா வந்துரும் போல இருக்கே. பேசாம போஜி. அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும். வெக்கப்பட்டீங்கன்னா என்ன நான் புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அண்ணி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணி ரொம்ப குறும்பு. ஐயோ விடு ஜனனி, சும்மா வம்பு கிழக்காத. அண்ணி, சொல்ல போறீங்களா இல்லையா? இப்போ இதெல்லாம் சொல்ற விஷயமா? எனக்கு முத்து மாமா குழந்தை, முத்து மாமாக்கு நான் குழந்தை. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா? ஐய, இது ஒரு படத்தோட டயலாக் ஆச்சு. இந்த டயலாக பேசும்போது அவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காதே. அப்போ இங்கேயும் ஒண்ணும் நடக்கலையா? புரிஞ்சுக்க ஜனனி, சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. மாமா மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருக்கு. ஸ்வேதாக்காவை காணல, அவங்க எங்க என்னன்னு தெரியல. அதே மாதிரி அண்ணாமலை அண்ணனும் எங்க போச்சுன்னே தெரியல. கல்யாணத்தை கூட பார்க்க வரல. ஐயோ,
அதுவும் உங்க பிரச்சனை. அண்ணாமலை அண்ணன் சொந்த ஊர் வரைக்கும் போயிருக்காரு. ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நான் தான் மறந்துட்டேன். இப்போ நீங்க விஷயத்துக்கு வாங்க. நடந்துச்சா நடக்கலையா? இங்க பாரு ஜனனி, முத்து மாமா நிம்மதியா இருக்கணும், அதுதான் முக்கியம். எந்த வகையிலயும் அவருக்கு தொல்லை கொடுக்கறத நான் விரும்பல. அவர் மனசு கோணாம நடந்துக்கணும், அவரை நல்லபடியா பாத்துக்கணும். முத்து மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதே மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். மத்தபடி வேற எதையும் நான் எதிர்பார்க்கல. முத்து மாமா மனசு மாறி என்னைக்கு அவரா சரின்னு சொல்றாரோ அப்பதான் எல்லாமே நடக்கும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ஜனனி. அப்போ எதுவுமே நடக்கலையா? ஐயோ, திரும்ப திரும்ப நீ எத்தனை தடவை கேட்டாலும் எதுவுமே நடக்கல. எனக்கே விருப்பம் இல்ல, மாமாவுக்கும் விருப்பம் இல்லாதப்ப எப்படி நடக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. நடந்தா சொல்றேன். ஜனனி, என்னாச்சு? பாவம், அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல போல இருக்கு. அப்ப என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? இப்போ உங்களுக்கு அதுவா முக்கியம்? இவ்ளோ கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. வெண்ணிலா அண்ணி சந்தோஷமாவே இல்ல. முத்தரசனும் வருத்தத்தோட இருக்காருன்னு மனசு கஷ்டப்பட்டா. நீங்க என்னடானா ஏதேதோ பேசுறீங்க. சரி சரி சரி, நான் விளையாட்டுக்கு பேசினேன், நீ சீரியஸா எடுத்துக்காத என்ன. ஆனா ஒரு விஷயம் ஜனனி, ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. அவங்களுக்குள்ள நாம தான் ரொமான்ஸை கொண்டு வரணும். எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது நாமளோ, அதே மாதிரி அவங்கள ஒண்ணு சேர்த்து நல்லபடியா வாழ வைக்க வேண்டியதும் நாம தான். என்ன கொஞ்சம் டயலாக்லாம் பேசுற மாதிரி தெரியுது? அப்படிலாம் இல்ல, இப்பதான் நம்ம மூளை யூஸ் பண்ணணும். நமக்குள்ள எப்படி ரொமான்ஸ் வந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி மறக்க முடியும்? நீங்க எனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தத அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? நான் கத்து கொடுத்தேனா? நீ தான் எனக்கு கத்து கொடுத்த. வண்டி ஓட்டுறதுக்கு இல்ல, ரொமான்ஸ் பண்றதுக்கு. என்ன மேடம் நடந்து வரீங்க? என்ன பண்றது, வண்டி ஓட்ட தெரியலனா அப்படிதான். கொஞ்சம் கஷ்டம் தானே. என்ன உங்களை மாடர்ன் பொண்ணு நினைச்சா வண்டி ஓட்ட கூட தெரியாதா? பட்டிக்காட்டு போனா நீங்க? ஹே, ஏதோ வண்டி ஓட்ட கத்துக்கலனா பட்டிக்காட்டு பொண்ணு ஆயிடுவேனா? நாங்கெல்லாம் விட்டா ஃளைட்டே ஓட்டுவோம் தெரியுமா? ஓட்டுவீங்க ஓட்டுவீங்க, நல்லா வாயிலேயே ஓட்டுவீங்க. சரி சரி, இவ்ளோ பேசுறீங்கல்ல, உங்களுக்கு நான் வண்டி ஓட்டுறத பாக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கே. அப்போ கத்து கொடுங்க. என்ன ஊருக்குள்ள யாராவது என்ன பார்த்து தப்பா நினைச்சிட்டா? அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எனக்கு ஓட்ட கத்து கொடுங்க. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. வா, இப்போ இங்க இருக்கு பாத்தியா, இதுதான் செல்ஃப் பட்டன். இது அமுக்குனா தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஓகே சரி, நீ ஸ்டார்ட் பண்ணி காட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ மெதுவா ஸ்டாண்ட் எடுத்துட்டு உட்காரு பார்க்கலாம். உட்காரு, மெதுவா உட்காரு. அவ்வளோதான். இரு, நான் இருக்கிறேன். பேலன்ஸ் பண்ணிக்கோ. இரு வரேன். இங்க பாரு, இதுதான் ஆக்சிலேட்டர். சரி. இதை மெதுவா அப்படியே முறுக்கணும். எங்க மெதுவா முறுக்கு. பரவாயில்லையே, நல்லா ஓட்டுறல. நாங்கெல்லாம் கற்பூரம் மாதிரி கப்பனே பிடிச்சுப்போம். ஐயோ அப்படியா? எங்க வண்டி நிறுத்து. இரு, அப்படின்னா தனியா ஓட்டி பார்க்கலாம். தனியாவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தனியாலாம் ஓட்ட முடியாது. அதெல்லாம் ஓட்டலாம், ஓட்டு.
கௌதம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ஒரே நாள்ல உங்க தங்கச்சிக்கு சூப்பரா ஸ்கூட்டர் ஓட்ட கத்து கொடுத்துருக்கேன். யாருக்கு? ஜனனிக்கு நீங்க ஸ்கூட்டர் ஓட்ட கத்து கொடுத்தீங்க? ஆமா. போங்க கௌதம், அவ சின்ன வயசுல இருந்தே சூப்பரா ஸ்கூட்டர் ஓட்டுவா. அவ்வளவு ஏன், எங்க ஊர்லயே முதல்ல ஸ்கூட்டர் ஓட்டுற பொண்ணு அவ தான். அவ ஸ்கூட்டர் ஓட்டுறத பார்த்து எங்க ஊர்ல எப்படி ரசிப்பாங்க தெரியுமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அங்க பாருங்க எப்படி ஓடிட்டு வரா. அடி பாவி, என்ன இப்படி வச்சு செஞ்சிட்டியே, எதுக்கு அப்படி பண்ண? பொண்ணுங்க எப்பவுமே தெரியாதுன்னு சொன்னா தெரியும்னு அர்த்தம். நீங்க மட்டும் தான் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? நாங்களாம் பண்ணக்கூடாதா? அடி. இப்ப கூட நினைச்சாலும் அந்த மொமெண்ட் சந்தோஷமான மொமெண்டா இருக்குல்ல? ஓஹோ, நீங்களும் ரொமான்ஸுக்கு இதே டெக்னிக் தான் யூஸ் பண்றீங்களா? நீங்க என்ன, நாங்க ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்தத ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்க? இல்ல இல்ல, நீங்க பேசும்போதே நான் வந்துட்டேன். அட பாவி சகல, அப்ப ஒட்டி கேட்டீங்களா? சரி, இதே டெக்னிக்கை தான் நீங்களும் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்கல்ல, வேற யாரு யூஸ் பண்றா? சகல, வெக்கப்படாம சொல்லுங்க சகல. எனக்கும் ஜிலேபிக்கும் கல்யாணம் ஆன புதுசுல நான் அவளுக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்தது ஞாபகம் வந்துருச்சு. அப்படி கத்து கொடுத்ததா எங்க ரொமான்ஸே வளர்ந்துச்சு. நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ மாமா, வெக்க மட்டும் படாதீங்க, தாங்க முடியல. இத பார் ஜிலேபி, கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. எனக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி. இதுக்கும் சாப்பிடுறதா உதாரணமா? வேற என்ன பண்றது, எனக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். சரி சரி ஜிலேபி, இத பாரு, இதுதான் கியரு. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பால்கோவா இல்ல பால்கோவா, அத அப்படியே வாயில வச்ச உடனே வழுக்கிக்கிட்டு வயிற்றுக்குள்ள போகுது இல்ல, அப்படி கார் பாட்ல போகும். என்ன முறைக்கிற? சரி, அந்த ஃபர்ஸ்ட் கியரை போடு. மெதுவா அப்படியே நகர்த்தி நகர்த்தி போவோம். அப்படிதான், மெதுவா ஆக்சிலேட்டரை கொடு. அப்படிதான், மெதுவா மெதுவா. அப்படிதான் அப்படிதான். சூப்பர் ஜிலேபி. ஏ, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ, ஃபாஸ்டா போக கூடாது. கடலை 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 கடலை. சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும்? கடலை 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 கிளட்ச் மிதிக்கணுமா? கடலை கடலை வாங்கணும். ஐயோ, இப்ப என்ன பண்ணணும்? கேக்குறேன், சொல்லுங்க. ஐயோ ஜிலேபி, பாத்து 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 ஜிலேபி, இங்க கீழ ரைட் லெஃப்ட். கடலை கடலை சூடான கடலை கடலை. என்ன இதுக்கு நீ குத்துற ஜிலேபி? ஜிலேபி